அதிர்ஷ்டத்தை தட்டி படிக்கப் போகும் மேசராசிக்காரர்களே, 30 வருடங்களுக்கு பிறகு கோடீஸ்வர யோகம். மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாகவே இது இருக்கும். மேலும் அதிக அளவிலான விரயங்கள் ஏற்பட்டாலும் நல்லவை நடக்கக்கூடிய வாரமாகவே இது இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகும். இழுபடியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாம் இனி மாறப்போகிறது. பொதுவாகவே பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் காலகட்டமாக இது இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். குருவின் பார்வையால் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் இதுவரை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் குறைபாடுகள் இருந்திருக்கும். பெற்றோர் பெரியவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் அனைத்தும் பனிபோல் விலகும். குறிப்பாக லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த செயல்களில் வெற்றியை காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சியை காண்பீர்கள். அதன் மூலம் சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் உங்களை விட்டு விலகியும் தோற்றும் போகக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நீங்கும். புதிய நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கும். அதிலும் முக்கியமாக நிலம், வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். நிலம், அறக்கட்டளை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். முதலீடுகள் அதிகரிக்கும். தெய்வ காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். மரண பயம் பரிபூரணமாக நீங்கும். முதுகு, கை, கால் வலி, சுளுக்கு போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாய் தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, மேசராசியை சேர்ந்தவர்கள் இன்று சிலருடன் கூட்டாக செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும். சில பிரச்சனைகளால் உங்கள் வேலைகளில் கடினமான சூழலை சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதேபோல் இன்று உங்கள் கோபத்தையும் அவசரப்படுவதையும் கட்டுப்படுத்தவும் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். குறிப்பாக இன்று பணியிடத்தில் உங்களின் கடின உழைப்பை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலம் நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் நிதானத்தையும் இனிமைகளையும் கடைபிடித்தால் சக ஊழியர்களுடன் இணக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வேலைகளையும் எளிதாக முடிக்க முடியும். வியாபாரத்தில் கடினமான நாளாக இருக்கும் என்பதால் விற்பனை பிரதிநிதிகள் சில கடினமான சூழலை சந்திக்க நேரிடும். குறிப்பாக ஐடி, போக்குவரத்து, வங்கி, ஊடகம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். புதிய வேலை மாறவும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பாக இன்று முன்னேற்றமும் கூட்டாளிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் பண ஆதாயம் சிறப்பாக இருக்கும். உங்களின் அன்றாட பணிகளை முடிக்க முடியும். அதன் மூலம் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புதிய முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. குறிப்பாக பங்குச்சந்தை, வியாபாரம் தொடர்பாக முதலீடு சற்று பிரச்சனை தரும் என்பதால் இன்று அதில் கவனம் தேவை. உறவினர்கள், நண்பர்களின் ஆலோசனையின் பெயரில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். இன்று மதியம் சற்று முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும். சரியான அளவு தூக்கத்தை எடுத்துக்கொள்ளவும். வேலை தொடர்பான மன அழுத்தம் தவிர்ப்பது, போன் பார்ப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும். அதனால் உங்கள் வேலைகளை முடிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஆளும் ராசிதான் மேசராசி. இவர்கள் கேரட் மற்றும் ஆரஞ்சு பழங்கள், நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உடல் குளிர்ச்சியை பேண முயற்சிக்கவும். பசியை தூண்டாத, எளிதில் செரிக்காத உணவுகளை தவிர்ப்பது அவசியம். சரி, ராசி பலன்கள் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.